செய்திகளையே. என்னடா எல்லாம் சரியா இருக்கியல? சரியா இருக்கும், பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை வெண்ணையலா சரியாத்தே இருக்கிய. மவனே நான் சொன்ன மாதிரி கைகால அடிச்சு உடைக்கல, அம்புறதையும் பாத்துக்கிறங்க. என்னனே பொசுக்கிட்டு கைகால உடைக்கணும்னு சொல்லிட்டே அடிச்சு ஆளக்குறன்னு சொல்லுவேன்னு நினைச்சிக்கிறதா? லே கொல்ற அளவுக்குலாம் இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். என்ன கொல்லணும்னா அவசியம் கிடையாது. எனக்கு அவன் உசுரோட இருக்கணும், ஆனா அணுவணுவா சாகணும், அதுதான் முக்கியம். இது என்ன புது டெக்னிக்கலா இருக்கு? சரி, அது உன்னோட விஷயம், அதை பத்தி நாங்க தலையில்ல. எவன் அடிக்கணும் சொல்லு, சொந்தக்காரனா இல்ல எப்படி? சொந்தக்காரனே, சொந்தக்காரன்னா தூரத்து சொந்தக்காரெல்லாம் கிடையாது. சொந்த தாய் மாமா மயந்தே, அதே எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்கல்ல, என் மாமை மையன், அவனத்தை அடிக்கணும். என்னனே சொல்லிக்கிருக்க? அவனுக்கு அடிக்கணும்? இல்லை அடிக்கணும்டா, தேவை இருக்கிறதுனால சொல்லிக்கிருக்கேன். என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ உசுறு போக கூடாது, ஆனா எந்திரிச்சு நடமாடக்கூடாது. அந்த அளவுக்கு அவன் கை கால பூரா உடைச்சு போடணும். செஞ்சிருவீங்களா? செஞ்சா காசு தாரேன், நீங்க கேட்டதுக்கு மேலேயே தருவேன். இல்லையா முடியாதுண்டா, உருட்டுக்கட்டை தூக்கி கட்டி வீசிட்டு சோழியை பார்த்துட்டு பந்த வழியை பார்த்து போயிட்டு இப்படி சொல்லிருக்கா? அப்படிதான் நாங்க கஷ்டப்பட்டு வர சொல்லிட்டு இப்படியா பேசுறது? என்ன எங்களை பத்தி உனக்கு தெரியாம இருக்குனே? பாரு வந்து அடி அடிக்கிறோம்ட்டு. வாயில ரீல் விடக்கூடாது. எனக்கு இந்த வாயில ரீல் விடுற ஆளெல்லாம் பார்த்து அப்படி கடுப்பாத்தே வராமா. என்ன போய் நான் என்ன சொல்றேன்னு சிறப்பா செஞ்சு விட்டு வந்துருங்க. எங்கெல்லாம் பார்த்தா வாயில ரீல் விடுற மாதிரி இருக்காக்கும். இப்ப பாரு சிறப்பா செஞ்சுட்டு வரோம். போங்க போங்க, இப்பத்தே மறுமையா போங்க. மேடம் வர சொல்லிய ஒண்ணும் இல்ல, பக்கத்து ஊர்ல அந்த ரோடு விஷயமா ஒரு பஞ்சாயத்து வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறீங்கல்ல, இன்னைக்கு அதை நேர்ல போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். மேடம் இன்னைக்கே வா? ஆமா, ஏன் இன்னைக்குதான் போகணும்? நாளைக்கு வேற சொல்லி இருக்கும்ல. புரியுது மேடம், ஆனா இன்னைக்கே அந்த ரோடு விஷயத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நாளைக்கு நம்ம ஊர்ல விவசாய போராட்டம் பண்றதுக்கு வராங்க. அதே நான் ஒரு கலெக்டர், எல்லா விஷயத்தையுமே பார்த்துதே ஆகணும். இதை ஒதுக்கி வச்சு அதை ஒதுக்கி வச்சு வேலை பார்க்கறதுக்கு நான் எதுக்கு கலெக்டர் படிக்கிறோம்? மக்களோட நான் வளமும் செல்வமும் நிறைஞ்சு நிற்கத்தானே, எல்லாத்தையும் பார்க்கறது தானே நான் கலெக்டர் படிச்சிருக்கேன். எனக்காக தேவையில்லை, நான் பார்க்கறதுக்கு முன்னாடி மக்களுக்காகவும் நான் வாழ்ந்தாகணும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கே அது என்ன எழுந்து போய் பார்க்கணும். நாளைக்கு பிறகு வர ப்ராப்ளத்தை பார்த்துக்கலாம். சரிங்க மேடம். அவங்களும் நீங்க எப்போ வருவீங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம்னா ஓகேங்க மேடம். சரி, சீக்கிரமா டிரைவர் ரெடியாக இருக்க சொல்லுங்க, நான் இப்போ வந்துடுவேன். சரிங்க மேடம். எனக்கு எதுக்கு இப்படி ஹார்ட் பீட் எகுறது? ஒன்றுமே விளங்கலையே. இம்பிட்டு நேரம் நல்லா தானே பேசிக்கிறேன். என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்கே. என்னவா இருக்கும்? அந்த கல்யாணத்துக்கு போயிட்டதுக்கு பிறகு நம்ம வெற்றிவே பார்க்கவே இல்லை. இன்னைக்கு பூரா காலையிலேருந்தும் பார்க்கல. வீட்லேயும் ஆளக்கான காலையில் வயலுக்கு போயிட்டு தான் சொல்லி தங்கச்சி சொல்லிக்க இருந்துச்சு. ஏன் கலெக்டர் ஆஃபீஸே சுற்றி கிடப்பியா? எங்கே போனியா? ஏன் ஹார்ட் பீட் இப்படி எகுறது? ஒன்றுமே விளங்கலையே. அங்கே போயிட்டு வந்துட்டு முதல்ல வெற்றியை பார்த்து பேசணும். இல்லைண்டா மனசே. முதல்ல பேசுவோம். மேடம் ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரு? என்ன வேணும்? அது ஒண்ணும் கிடையாது. உன்னைய அடிக்கிறதுக்கு ஒரு ஆளு அனுப்பி விட்டுச்சு. அட முட்டா பையலே, அவனை அடிக்கிறது அவங்ககிட்டயே சொல்லிக்கிறியான் பாரு. இவனுக்குள்ள என்னது உருட்டுக்கட்டையை கொடுத்தாங்களோ? அடிக்க போறீங்களா? நான் என்ன செஞ்சேன்? ஆமா அடிக்க போறோம். வாய் மூடி பேசாம இருங்க. நீங்க முதல்ல நீங்க 2 பேரும் யாரு? எனக்கு ஒண்ணு விளங்கல. மந்திய பேசிக்கிட்டே இருக்கும் போது அடிக்க போறேன்னு சொல்லி கேட்கிய. நான் என்ன செஞ்சேன் முதல்ல உங்க 2 பேர்த்தையும் என்ன அடிக்கிறதுக்கு? நீ தானே முதல்ல ஆரம்பிப்ப. ஆரம்பி. ஏன்டா உடம்புல நோயா வச்சிருக்கோம் இந்த வேலை பார்த்துக்கு இருக்கிய? சீக்கிரமா அடிச்சுடு. என்ன பேசிக்கிறியா 2 பேரும்? எனக்கு ஒண்ணு விளங்கல. இப்ப விளங்கும் பாரு. என்ன பண்றீங்க? விடுங்க. என்ன பண்றீங்க? வலிக்குதா? நான் என்ன செஞ்சேன்? கையில் ஆடுறா, தலையில் அடிச்சுக்கிறேன். வலிக்குது. அம்மா வலி. நான் என்ன செஞ்சேன்? விடுங்க. அப்படித்தான் அடிங்கடா. பேசிட்டா தெரியல, பேசிட்டு கால் அடிக்காதீங்க, வலிக்குது. அம்மா முடியல, வலிக்குது. இல்லை கால் நடுறா, என்ன மாதிரி தலையில அடிச்சுக்கிறியா? கால் நடுறா. இனி பாவமா இருக்குனே, வேணாம் நீ. ஆமா முடியல, வலிக்குது.
இல்லே இல்லே அதை கழட்ட வேண்டியதாண்டே. ஏலே போடா விட்டு வெண்ண. ஐயோ என்ன கோத்துட்டு போயிட்டானே இப்ப ஓடி. அம்மா வலிக்குது. அம்மா அம்மா நான் யாருக்கு என்னமா செஞ்சேன்? ஏமா என்னைய மட்டும் இப்படி பாரப்படுத்துறாங்க? அம்மா வலிக்குதும்மா. அம்மா முடியலம்மா. அம்மா எங்கம்மா இருக்க? இதெல்லாம் பார்த்து விட்டு சும்மா இருக்கல. அம்மா கால் வலிக்குது. வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்கன்னு சொல்லிக்கிறீங்க. நிறுத்துங்க. யார் அது? வெற்றி. ஐயோ வெற்றி நிறுத்துங்க. வெற்றி வெற்றி. செல்லம்மா செல்லம்மா என்னால முடியல செல்லம்மா. வலிக்குது. வெற்றி வெற்றி உனக்கு என்னாச்சு வெற்றி? வெற்றி 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 உனக்கு யார் வெற்றி இப்படி செஞ்சா? வெற்றி என்னை பாரு வெற்றி. செல்லம்மா என்னால முடியல செல்லம்மா. ரொம்ப வலிக்குது செல்லம்மா. உனக்கு யார் இப்படி செஞ்சா? அடி வாங்கிட்டு இப்படி பேசாம இருக்கீங்க. ஏன் வெற்றி இப்படி வெள்ளந்தியா இருக்க? வேணாம் செல்லம்மா. என்னால முடியல. எனக்கு ரொம்ப வலிக்குது. முடியல நீல. ஐயோ உனக்கு ஒண்ணு ஆவிட மாட்டேன். வண்டி எடுத்து வாங்க. காரை கொண்டு வாங்க. அதாவது வெற்றி உனக்கு ஒண்ணு ஆவிட மாட்டேன். வெற்றி ஐயோ எம்பிட்ட ரத்தம். உன்னை ஏன் இப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுக்க. நிச்சயமா நிச்சயமா உன்னை ஏதாவது செஞ்சு போடுவேன். ஐயோ பாவம் வெற்றி நீ. நீலா நீலா ரொம்ப வலிக்குது நீலா. அம்மா என்னைய ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் போடு. என்னால முடியல. ஏய் காரை எடுத்து வாங்கன்னு சொல்றேன்ல. வெற்றி இவனுக்காகவே என் மனசு படபடுத்துச்சா? யார் பீட் அப்படி துடிச்சதே. இவன் யாரு? இவன் யாரோ தானே. இவனுக்காக எதுக்கு நான் இம்பட்டு பதறணும்? ஒருவேளை இவனுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? ஒண்ணுமே விளங்கலையே. ஒருவேளை நான் தேடிக்கிற கண்ணு இவனா? அப்படி வந்து இவன் சொல்லியிருப்பானே. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துண்டா நம்ம உள்ள நம்ம சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது எப்படி எனக்கு தோணுச்சு? ஐயோ முடியலையே. என்னால இந்த பழசு எதையும் ஞாபகப்பட முடியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. இவனுக்கு எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. நான் அதை யோசிச்சா கண்டிப்பா எனக்கு ஞாபகத்துல வரும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல யோசிக்கிறேன். ஆனா யோசிக்க முடியல. ஆனா உனக்கு ஒண்ணு ஆவிட மாட்டேன். கழுவிட்டோம்டா. சீக்கிரமா எடுத்துட்டு வா. அப்பா தான் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன என்னடா எதுக்கு இப்படி திருத்துன்னு ஓடிட்டு வர? என்ன? ஐயோ ஐயோ நான் எப்படி சொல்றேன்னு தெரியலையே. இது என்னடா என்னடி சொல்லு. ஐயோ ஐயோ அக்கா வெட்டி அண்ணா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சு கையால உடைச்சு பூரா ரோடு பூரா ரத்தமா கிடக்குது. என்ன சொல்ற? அக்கா ஆமாக்கா நான் அண்ணி வயலுக்கு வரேன்னு சொல்லிட்டு
பயப்படாததா, ஒண்ணு இருக்காது. என்ன எதுக்கு எவன் அடிச்சான்னு தெரியல. சரிப்பா, வீட்டுக்கு கூட்டிட்டு வா, போவோம். நீங்க முன்னாடி வரசா நடங்க, நான் வந்துடுறேன். சரிக்கா. நீ தூங்குற அழகுலே தெரியுது ரொம்ப நாளா தூங்காம இருந்திருக்கேன். இன்னைக்கு நிம்மதியா தூங்கிட்டேல, எனக்கு அதுவே போதும். உன்னை எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் இப்போது விட்டு கொடுத்துருவேன் மட்டும் நினைச்சிடாத. உனக்கு நான் இருக்கேன். எப்படி உன் மேல இம்பிட்டு காதல் வந்துச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்குமே தெரியல. ஆனா இந்த காதலை யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுத்துருவேன் மட்டும் நினைச்சிடாத. ஏமா பதறிய? ஒண்ணும் இல்ல, தூங்கிட்டு தானே இருந்திய, பேசாம தூங்குங்கம்மா. தெரிஞ்சது தூங்குற அழகுலயே. ஆமான்னு போய் சொல்லவா இல்லைன்னு உண்மை சொல்லவா? அவங்க என்ன சொல்ல போறாங்க? நீ தூங்குமா, உன்னை எவன் என்ன கேப்பியா? உன் இஷ்டத்துக்கு தூங்கு, நீ எம்பிட்டு நேரம் வேணாலும் தூங்கு. என்ன புது டெக்னிக்கலா இருக்கு? ஏய் மெதுவா. கீழே படுத்தேன்னு தெரியல, நல்ல தூக்கம். அதே தூணிலா என்ன சொல்றிய? அப்ப நான் தூங்க விடலையா? மன்னிச்சுக்கிறேங்க. எப்படி இந்த மாதிரி குழந்தைத்தனமா பேசுறது? நான் என்ன குழந்தைத்தனமா பேசுனேன்? என் பேச்சே அப்படித்தான். ஓஹோ சரி, பேச்சே அப்படித்தாண்டா. அன்னைக்கு அருவாவரத்து ஜீவபிரவன் சொன்னது அது ஒரு மாதிரி திணுசான பேச்சா இருந்துச்சு. அது தேவைப்பட்டா அப்படி பேசுவேன், தேவையில்லண்டா வாய முடிக்கிறவேன். சரி, ஒருவேளை அன்னைக்கு நான் சீண்டி வம்பிழுத்த மாதிரி இப்பயும் நான் வம்பிழுத்தா அப்படி பேசுவீளோ? தூக்கி போட்டு மிதிப்பேன். அடியாத்தி பிறவு நான் தப்பா ஏதாவது? இல்லம்மா, நீ பேசுறது எல்லாமே சரியா தான் இருக்கு, தப்பாலாம் ஒண்ணும் இல்ல. நான் தான். சரி, வெளியே போலாமா? போலாங்க. ஆனா இது புது இடமா இருக்கனால கொஞ்சம் பயந்து வருது. எது எங்க இருக்குன்னு தெரியாதே. எது எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கும். சரி போய் வரலாங்க. நான் காமெடினே சொல்லலங்க. நீங்க போங்க, நீங்க வாங்க. நீங்க போங்க. நல்லாத்தி கிண்டல் பண்றியாமா? சரி நீங்க முதல்ல போங்க, நான் பிறகு வரேன். இல்ல நீங்க போங்க, நான் பிறகு வரேன். சிரிப்பு காட்ட முயற்சிக்கிறீங்களோ? இல்லம்மா, எனக்கு இந்த சிரிப்பெல்லாம் காமிக்க தெரியாது. பின்னென்ன காமிப்பீங்களா? என்ன பயப்பட வேணாம், எதுக்கு தேம் பயப்படுறீங்களோ? உங்களை நான் கடிச்சா திங்க போறாங்க. இல்லங்க, கொஞ்சம் பயம். சரி, இந்த ஜென்மத்துல நமக்கு குழந்தையே பிறக்காதுன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்படியே சொல்லாதீங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் கண்டிப்பா பிறக்கும். அதுக்கு கொஞ்சமாவது புருஷனை நம்பணும். நான் நம்பாம என்ன செஞ்சேனா? நீங்க பேசுறது ஒரு மாதிரியா இருக்கு. என்ன நீங்க விலகுங்க, நீங்க எந்திரிக்கவே வேணாம், நானே போறேன். எம்மா என்ன கோவம் வருது. இருந்தாலும் இந்த கோவம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட இருந்து எதுவுமே பிடிக்கலனே சொல்ல முடியாது, அப்படி எல்லாமே பிடிச்சிருக்கு உங்களையும். குழந்தை இந்த ஜென்மத்தில் பிறக்க மாட்டேன், பிறக்கும். ஆனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் குழந்தை பிறந்தா எனக்கு உங்களை மாதிரி தான் வேணும். ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படிதான். என்ன எதுனா கேட்காதீங்க, ஒரு மாதிரி வெக்க வெக்கமா வருது. நீங்க விளங்கன போறீங்க. வெக்கப்படும் போது இன்னும் தான் அழகா இருக்க, ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீங்க ஒரு மாதிரி
ஆமா எப்படி நேரம் காத்து கிடப்பாங்க. இப்படியே உருட்டிட்டு தெரியுங்கடி. கையில காசு வாங்கும் போதுலாம் தெரியல என்ன. இங்க வாரு, ரொம்ப பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கேன். அம்பிட்டேன் அம்மா சொல்லிவிட்டேன். சீக்கிரம் கொண்டா. சரி, அரளிக்காய் கேட்டிருக்கீங்களே, என்ன செய்ய போறிய? இத்தனை வாயில சொல்லிக்கிறீங்க, அரைச்சு ஊத்த போறீங்களா என்ன? ஆமா ஆமா, அரைச்சு வாயில ஊத்திட்டு மொத்தமா பாடையில போய் படுக்க போறேன். போவியா? சும்மா வையாதியா, என்னன்னு சொல்லுங்க. அதே மயண்டு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான்ல, மயன் அவனால என் வாயால மயண்டு சொல்ல மாட்டேன் என்ன. சொத்துக்காகவே அவனால அந்த வீட்டுல வச்சிருக்கேன் நாளாம். அதான் தெரியுமே. அதே ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா பேசிக்கிறேன், சொல்லுங்க. அதே அவனுக்கு கல்யாணம் முடிக்க ஒரு சிரிக்குமாவ இந்த வீட்டுக்குள்ள வாராளாமா. இந்த கல்யாணத்தை நடக்க விடக்கூடாது, அதுக்காக இந்த அரளிக்காயை அரைச்சு திங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போடலாம்னு இருக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமா, ஆக்ஷனை போட்டு சாதகம் சரியில்லை, இவளை நீ கட்டக்கூடாது பாரு, இவளை நீ கட்டணும்னு சொன்னோனையும் நான் சாவ போறேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னோம்னா அவன் கட்ட மாட்டேன். அதுக்குதேன் இது சரியாவே நினைக்கிறீங்களோ? வரலைனாலும் வர வைப்பேன். என்ன நினைச்சுக்கிருக்காளுக, வர வச்சு காட்டுறேன் பாரு. என் பொண்டாட்டி நீ தாண்டி செல்லா குட்டி தாண்டி. என்ன மச்சான்? மச்சானா? என்ன குழந்தையா? குழந்தையாடா? யோ அவனே கூட பிறந்தவளா? குழந்தையாக்குற? சோத்துல விச வச்சு போடுவேன். எத்தனை அடி சொல்லிக்கிட்டே தெரியும், சோத்துல விச வைப்பேன். ஒரு நாள் வச்சிருக்கியா நீ? ஏன்னு தெரியுமா? ஏன்னு கேளு. யோ முகரை பத்தி போடுவேன். எப்ப பாரு குடி போதிலேயே சுத்திட்டு தெரியும் என்ன. யோ என்ன சும்மா சிரிச்சு பார்த்தேன். என்ன கையில ஆப்பிள் பழம்லாம் வச்சு நின்னுக்கிருக்க? ஆப்பிள் பழமா? அட அரளிக்காய்க்கு ஆப்பிள் பழத்துக்குமே வித்தியாசம் தெரியல. இந்த ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? என்ன மச்சான், ஆப்பிளுக்கு அரளிக்காய்க்கு வித்தியாசம் தெரியலையா? பேதியில போறவளே, யாமடியா அந்த ஆளுக்கு அரளிக்காய்ட்டு சொன்னேன். போச்சு, ஊரே பரப்பி விடுங்க. எப்படியும் அரளிக்காயை அரைச்சு ஆக்ஷனத்தையும் போட போறேன். அவருக்கு ஆப்பிள் பழம் நம்பிக்கை இருக்காருல்ல, ஆப்பிள் பழம் சொல்லு. இந்த வாரு, உன்னை அரளிக்காயை மட்டும்தான் வாங்கிட்டு வச்சன, சகுனி வேலை பார்க்க சொல்லல. என்ன வாயை மூடிக்கிட்டு போ. இங்க வாரு, இன்னைக்கு நான் பார்த்த வேலைக்கு நீ நாளைக்கு எனக்கு ஏதாவது செயின் வச்சுக்கிறேன், அம்படியும் பாத்துக்க. அப்புறம் நீ என்ன வேற மாதிரி பாப்ப. சரிதான் போடி. பேதியில போறவ அரளிக்காயை வச்சு ஆக்ஷனா போட்டுக்கிருக்க. ஆக்ஷனு இந்த ஆக்ஷனு உனக்கு எப்படி வேலையா வந்து முடியுது பாருப்பு. நல்லவங்கள ஆண்டவன் சோதிப்பியான், கைவிட மாட்டியான். உன்னை மாதிரி ஆளுகளெல்லாம் வச்சு செய்வாப்ல. இல்ல பூம்படி, இல்ல என்னாச்சு? என்ன வண்டி கழுதுக்கு இருக்கா? இல்ல என்னாச்சுல? மாமா, நான்டா உனக்கு எப்படி பிடிக்கும்? ஏன் உனக்கு தெரியாதக்கும்? தெரியும் மாமா, இருந்தாலும் நான் கேக்குறேன்டா, சொல்லு. எனக்கு நல்லாவே தெரியும். கண்ணகி விட உன் ஆத்தா மேலதே எனக்கு பாசம் அதிகம். அது இழப்புல இருந்தே இன்னும் என்னால மீண்டு வர முடியல. வயசு பிள்ளையில உன்னை என் கையில ஒப்படைச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்பையில இருந்தே உன்னை நாந்தே பார்த்து உனக்கு எல்லாமே செய்யறேன். சொல்லி கட்டுறேன்னு இல்ல. என்ன உன் ஆத்தால எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை விட பல மடங்கு உன்னை எனக்கு பிடிக்கும். என்ன சொன்னாலும் கேப்பியா? சொல்லுல. என்னை கட்டிக்கிறியா? ஏ மாமா, என்னாச்சு? வெளியே போறேன்ட்டு போனேன், வந்து மடியில புஸ்கிட்டு படுத்துக்கிட்டே என்னவா? ஏன் படுக்க கூடாதா? இல்ல எனக்கு அந்த உரிமை இல்லையா? உன்னை போட்டேன் வையேன், குண்டாமட்ட தெரிச்சு போயிரு. என்ன அப்புறம் என்னல பேசாம இரு. இல்லையே, இப்படிலாம் வந்து அண்ட மாட்டியே. சரி, 2-3 இடத்துல கடன் கேட்டேன்னு சொன்னேன். என்னாச்சு? கடன்காரங்க ஏதாவது பேசிவிட்டாங்களா? இல்ல தேனு, நம்ம இன்னும் என்ன தொழில் வைக்கிறதுனே நம்ம முடிவு செய்யாம போய் கடன் கேட்கறதுக்கு சங்கடமா இருக்குல்ல. அத பத்தி நீ கவலைப்படாதேன்னு சொன்னா இல்லையா? பிறவு என்ன? உன்னை ஒரு 2 லட்ச ரூபா கடன் மட்டும்தான் கேட்க சொன்னனே தவிர, நாங்க இந்த தொழில் தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உன்னை யாரும் கேட்க சொல்லல. தொழில் என்ன செய்யணும், என்ன பண்ணணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். 2 லட்ச ரூபா முதல் போடு, பிறவு மீதி பாப்போம். போய் கடன்காரங்க கிட்ட காசு கேட்டோம்னு வச்சுக்கோயேன், நீ என்ன தொழில் பாக்குற, நீ எப்படி காசு கட்டுவ, வட்டி கரெக்டா கொடுப்பியா, ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்கல்ல. என்னால சமாளிக்கவே முடியல. சொந்தமா வீடு கட்டிடுவேனா? இங்க வாரு, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்க. என்ன, ஒரு விஷயத்தை செய்யணும்னு இறங்கிட்டா அதை செய்யறதுக்கு முன்னாடியே யோசிக்கணும். பல தடவை யோசிக்கணும், பல முறையில யோசிச்சு பார்க்கணும். சரி இதுதான் கரெக்ட்னா ஒரு முடிவு எடுத்துக்கிறணும். அதுக்கு பிறகு உட்காந்து யோசிக்க கூடாது. ஏன்னா ரொம்ப குழப்பம். ஐயோ இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே.
உனக்கு ஆசை சொந்த வீடு கட்டணும், அதுக்காக நம்ம தொழில் வைக்கணும். அதை மட்டும் உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. என்ன, கண்டிப்பா நீ கட்டுவ, நான் இருக்கேன், உன்னை கட்ட வைப்பேன். உன் ஆசையை நிறைவேற்றவே உன் கூட நான் இருக்கேன். அதை புரிஞ்சுக்க மாமா. முதல்ல என்ன தொழில் வைக்கணும்னு யோசிக்கணும்டி. அதுக்கு பேர்வதே போய் கடன் கேட்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப கடங்காரங்க கிட்ட போய் காசு கேட்டா நீ என்ன வேலை பார்க்குற, நீ எப்படி காசு கட்டுவ அப்படின்னு தானே கேட்குறாங்க. வட்டி கட்டுவேன்னு தானே கேட்குறாங்க. நாளைக்கு நீ எங்க போறியோ அங்க நானும் கூட வருவேன். நீ காசை மட்டும் கேளு, அவங்களுக்கு எப்படி வட்டி கட்டணும் என்னங்கிறத நான் தெளிவுபடுத்தி விட்டு வரேன். வேணா தேனு, அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல. என்ன, நீ பேசாம இரு. என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். தேனு ஒன்னு சொல்லவா? ம், உன் மடியில படுத்திருக்கும் போது என் ஆத்தா மடியில படுத்த ஒரு சோகம்ல. நான் உனக்கு ஆத்தா தானே மாமா. பெத்தவ இல்லாதவனுக்கு பொண்டாட்டிதான் தாயின்னு சொல்லுவாங்க. அதை வாயால சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு உணர்வுபூர்வமா உணர்றேன்டி. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே எனக்கு தோல்வி இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன இப்ப சொன்ன பாத்தியா, இதுவே உண்மையான வார்த்தை. புரியுதா? நீ என்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உண்மையான அர்த்தம் வேணும். பத்தியா இப்ப சொன்ன பாத்தியா, இதுவே. இந்த தேன்மொழி இருக்கிற வரைக்கும் இந்த ரவியை யாருனாலையும் தோக்கடிக்க முடியாது, தோக்கடிக்கவும் விட மாட்டேன். நான் இருக்கிற வரைக்கும் அதை நடத்த விட மாட்டேன். அடிச்சுக்கடி, எவன் வேணான்னு சொன்னது? எப்படி வேணாலும் அடிச்சுக்க. ஐயோ, ஒரு நாள் கூட உனக்குல திருந்தணும்னு எண்ணமே வந்துறாதா? இப்படியே நான் எப்ப பார்த்தாலும் குடி போதையிலே தான் சுத்திட்டு தெரியும். அப்படித்தானே? ஒரு பொட்ட பிள்ளையை பெத்து வச்சிருக்கோம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. உன்னையவே பொட்ட பிள்ளையை பெக்க சொன்னது? பேசாம கள்ளிப்பாலை ஊத்தி நீ கொண்டிருக்கணும். இதை விட அசிங்கம் ஒரு ஆம்பளைக்கு தேவையில்ல. என்ன பெத்தவங்க போ. வேலைய பாருடி. சித்தி சித்தி எந்திரிங்க சித்தி. ஏன்டி இலை எடுத்தவளை ஏன் இப்படி செஞ்ச? ஏன் இப்படி அரளி விதை தின்னுபிட்ட? ஐயோ, என்ன செய்வேன்? எதுக்கு திண்டாடு தெரியலையே. ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி. ஏதில பிறவே பொண்டாட்டி செத்து போடுறது கூட தெரியாம இப்படி ஹாப்பி ஹாப்பின்னு உட்காந்துருக்கானே, நான் என்ன செய்ய? அடியே இப்படி போய்பட்டியே. சித்தி சித்தி நான் உங்களை கல்யாணம் பண்ணல சித்தி. சித்தி வந்துருங்க சித்தி. எந்திரிச்சு வேணாம் சித்தி, கடைசி வரைக்கும் இந்த வீட்லயே கிடக்குறேன். வந்துருங்க சித்தி. வேணாம் சித்தி, நான் தான் ஆத்தா இல்லாம இருந்துட்டேன். என் தங்கச்சிக்கு அதை ஆத்தா வேறு. இப்படி பண்ணாது, அந்த பிள்ளை அனாதையா இருக்க கூடாது. எந்திரிச்சு வாங்க சித்தி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, இன்று கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. சித்தி நீங்க சொன்ன மாதிரி நான் யாரோட ஆசைக்குமே இறங்கல. நான் பாட்டுல இருந்துக்கிறேன். எந்திரிச்சு வந்துருங்க சித்தி. அடியே பேதியில போறவளே இப்படி போய்விட்டாலே. ஐயோ, என்ன சொல்ல ஏது சொல்லன்னு தெரியலையே. அனாதையா இருக்கிறதோட வழி என்னன்னு எனக்கு தான் சித்தி தெரியும். ஏன் சித்தி இப்படி செஞ்சீங்க? உங்களுக்கு நான் இப்படி இருக்கிறது பிரச்சனைடா. பேசாம நான் பாட்டுல இருந்திருப்பேனே. ஒரு தாய் இல்லாம ஒரு ஆம்பளை பையன் வளர்ந்துட முடியும், ஆனா ஒரு பொட்டத்துல வளர முடியாது சித்தி. எந்திரிச்சுங்க சித்தி. ஏன் சித்தி அரளி விதைய சாப்பிட்டீங்க? இது அம்பிடிச்சிங்கிறதுல அரளி விதையெல்லாம் திங்காது. இது அம்பிடி போய் ஆள்லாம் கிடையாது, எங்கேயோ இடிக்குது. சரி அழுவோம் கொஞ்ச நேரம். அப்படினாதே கொஞ்சம் நல்லா இருக்கும். செத்து போடுது நம்ம ஆத்தா. திண்டுச்சோ திங்கலையோ அழுது வைப்போம். எதுக்கு அழுதுக்கிட்டியா? அவ சும்மா நடிச்சுட்டு இருக்கா. அப்பா இவன் சோழி பருப்ப. உனக்கு என்ன நீ ஆனந்தமா இருக்க? இன்னொரு கல்யாணம் முடிச்சுட்டு கூட நீ சந்தோஷமா இருப்ப. ஆனா பாருப்பா சித்தி, எனக்காக கூட வேணாம். நான் எனக்காக வாழவே இல்லை சித்தி. ஆனா என் தங்கச்சிப்பா அரடி கையில இவகிட்ட யாரு கொடுத்து வச்சா? ஐயோ எனக்கு எந்திரிடி. ஐயோ என்ன செய்ய? சரி பாடையை கட்டுங்க. அப்படிதான், அப்படி சொல்லாத. சித்திக்கு ஒண்ணு ஆகல. சித்தி எந்திரிங்க சித்தி. இலை பாட கட்டினியடா. இது பாட்டு பாடுவீல, கூப்பிடுங்க. டான்ஸ் ஆட நான் வாரேன். பாடைக்கு சொல்லியாச்சா? அப்பதான் அப்படி சொல்லாத. அப்பதான் சொல்லியாச்சு. அப்பதான் வாரேன் எல்லாரும்.
அம்முக்குட்டி டீச்சருக்கு சொல்லியாச்சா? அதெல்லாம் என் மகன் சொல்லியிருப்பான். எனக்கு சொல்லிட்டீங்களா? செத்தனா எனக்கு போயா? சித்தி வேணாம் சித்தி, சித்தி வேணாம் சித்தி, போகாதே சித்தி, சித்தி இந்த பிள்ளை பாவம் சித்தி. நான் வேணா எல்லா சொத்தையும் நான் உங்களுக்கே எழுதி தந்துடுறேன். எனக்கு எதுவுமே வேணாம். எனக்கு என் தங்கச்சி நல்லா இருந்தா போதும். அந்த பிள்ளை தனியா அனாதையும் வளரக்கூடாது சித்தி. சித்தி எந்திரிங்க சித்தி. எனக்கு கல்யாணமும் வேணாம், காட்சியும் வேணாம். நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நீங்க இப்படி ஆர்லிக்காய குடிச்சிக்க வேணாம். செத்து போனவட்ட போய் என்னடா பேசிக்கிறக்க? அவளுக்கு ஒண்ணு விளங்காதரா. ஆடைக்கு சொல்லியாச்சுல, சீக்கிரமா வர சொல்லு. ஸ்ரீதேவி மூதேவிலாம் எடுத்து கொண்டே போய் சேர்த்துருவோம். கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டா. அந்த வாழ்க்கைக்கு ட்ரம்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மேலத்தை கொட்டி ஐஸ் பட்டியில தூக்கி கொண்டு போய் வச்சு சுடுகாட்டில் புதைச்சிருவோம். ரகு டீச்சர் அடடே மருமகளே, மாமா மருமகளே. வாரி மாமனாரே. மாமா மருமகளே. வாரி மாமனாரே. உள்ள வா மருமகளே. வாரி மாமனாரே. வா மருமகளே, உள்ள வந்து உட்காரு. யோ, ஓங்கி ஒன்று விட்டன்னு வச்சுக்க, செவத்துல பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். ஆளும் மண்டையும் பாரு. என்ன மருமகளே, பொசுக்கு மாமனார் மரியாதை எல்லாம் பேசிட்டேன். ரகு என்னாச்சு? ஏ ரகு, இங்க பாருங்க அம்முக்குட்டி டீச்சர், சித்தி செத்து போயிட்டாங்க. நான் உங்களை கட்டிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அது காரணம் கை தின்னு விட்டாங்க. இப்ப என் தங்கச்சி அனாதையா போச்சு. ஆமா டீச்சர், என் தங்கச்சி நான் அனாதையா போயிட்டேன். அந்த பிள்ளைய வந்து எல்லா சொந்த பந்தமும் இருக்கணும்னு நினைச்சு இப்படி தனியா விட்டு போயிட்டாங்க. என் அப்பையும் காரையும் குடிக்காரு. எப்படி அந்த பிள்ளை நாங்க ஏத்துவேன்? ஏ ரகு, அழுகாத ரகு, கேள்விப்பட்டேன், வருத்தப்படாத. அப்பாடா, நம்பிட்டா. என் மாமியா கிளவி, நீ நடிக்கிறேன் நல்லா தெரியுது. நீ என்ன நடிச்சாலும் சரி, ரகுதேன் எனக்கு புருஷன். ஆமா மருமகளே. அதை எவனாலையும் மாத்த முடியாது. நீ மாத்திரம் உன் நடிப்பை எப்படி கலைக்கணும்னு எனக்கு தெரிய முடி. பொறு ரகு, அழுகாத ரகு, நான் இருக்கேன்ல. வெற்றி வெற்றி வெற்றி, கண்ணு திறந்து பாரு. எவ்வளவு உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குடா. உனக்கு எனக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குண்டு. ஆனா என்னன்னு தான் தெரியல. உனக்கு உன்னிட்ட எதுக்கு எனக்கு இப்படி துடிக்குதுன்னே தெரியல. உன்னை ஏன் இப்படி செஞ்சாண்ட புரியல. வெற்றி, கண்ணு தர வெற்றி. வெற்றி வெற்றி, என்னை பாரு வெற்றி. வெற்றி, அடிக்கடி செல்லம்மா செல்லம்மாண்டு தானே சொல்றியா? ஒருவேளை இவன் காதலிக்கிற பொண்ணா இருக்கும்போ சரி செல்லம்மாண்டு சொல்லுவோம். வெற்றி வெற்றி, உன் செல்லம்மா கூப்பிடுறேன். கண்ணு தர வெற்றி. வெற்றி